friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சூப்பரான ஈஸியான சண்டே பிரியாணி பண்ண போறோம். இது வந்து எல்லாரும் அவ்வளவு சுலபமா செஞ்சிரலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பிரியாணிக்கு நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலாக்கு பதிலாக 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 5 பச்சை மிளகாய், 10 போல மிளகு, கூடவே ஒரு பாதி தக்காளி, கொஞ்சமாக போதும், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, அதுக்கப்புறமா 1/2 கப் தயிர், கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இதை வந்து நம்ம முன்னாடி நாள் நைட்டு இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மினிமம் வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். இருக்கட்டும். அடுத்தது நான் வந்து அரிசியை வேக வைக்க போகிறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து சைட் பை சைடாக கூட பண்ணலாம். நான் வந்து ஒரு கோர்வையாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் இதை நான் வந்து பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து சிக்கனை வேக வைப்போம்ல, அப்போ வந்து கொதிக்கிற தண்ணியில் அரிசியை நம்ம போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் 4 பிரியாணி இலை, கூடவே 3 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். அப்போ வந்து அந்த எண்ணெயெல்லாம் அந்த வாசனைலாம் நல்லா இறங்கும். இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து ஒரு 3 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இருக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், 400 கிராம். அதை வந்து 2-3 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி 1/2 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சுருந்தேன். இப்போது தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதுலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படி கொதிச்சு வரப்போவே டக்குன்னு வெந்துடும். இப்போ பார்க்குறப்போ ஒரு 80% போல் வெந்திருக்கு. நமக்கு வந்து ரொம்ப குலைவாக இல்லை, ரொம்ப அரிசி மாதிரியும் இல்லை, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக வடிகட்டிடலாம். வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, ஆனால் இன்னும் ஒரு கோல்டன் கலர் வரல, அதனால இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், வெங்காயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. அதே நேரம் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை வந்து எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். இந்த மசாலா எதுவுமே வந்து விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வந்து வதக்கிடலாம். நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம், அப்புறமா வந்து சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நான் வந்து இப்போ தண்ணி சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் மிதமான சூடில் வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்குறப்போ சிக்கனில் வந்து இன்னும் தண்ணி இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஒருவேளை உங்களுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருந்தோம்ல சாதம், அதை வந்து அப்படியே ஃபுல்லாக சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் நறுக்கின புதினா இலையும் மல்லி இலையும் அது சேர்த்துட்டு இது மேலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்க்கும் போது தான் இன்னும் நல்ல வாசனை இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி, ஏன்னா வந்து மேலே இருக்கிற சாதம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக இதை வந்து நம்ம நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். அதனால் நான் வந்து ஒரு பிளேட்டை கவுத்திட்டு மேலே வந்து ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது மேலே வந்து நல்ல வெயிட்டான இந்த கல் வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி கூட வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து மீடியமை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 15 நிமிஷம் போல் மறுபடியும் நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை உடனே எடுத்துடாதீங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருந்தேன்.
நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணதும் பயங்கர வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப வாசனையாக இருக்குது. ஒரு ஓரத்தில் இருந்தால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அதை நான் ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து போயிடும். அதனால் வந்து ஸ்லோவாக நம்ம வந்து கலந்து விட்டுலாம். இப்படி செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. டடா, நம்மளோட சூப்பரான நல்ல வாசனையான பிரியாணி ரெடியாக இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு சாதம் வேக வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ரெடி ஆகிரும். இப்போ அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அந்த மசாலாவோடு நம்ம வந்து சாதம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.